ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டைரெக்டாக இப்போ ட்ரேடிங் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம 27,806 இந்த செஷனில் வந்து 27,086 வந்து லேண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதை நம்ம இங்கே வழக்கம் போல மென்ஷன் பண்ணிக்கலாம். $27,086. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் உள்ள போயிடுவோம். வழக்கம் போல லோ போயிட்டு இருக்கிற எல்லா வேலையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், தூக்கிட்டு ஹை வேல்யூ இருக்க கரன்சி பேர்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, நான் அப் டு 90% இருக்கிற வரைக்கும் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து 24.4 அப்படி இருக்கு. நமக்கு இப்போ எவ்வளோ தேவை அப்படின்னா வந்து ஒரு 2.6 வரைக்கும் வேணும். ஓகேங்களா? அப்போ 2.6 நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து 1000 ருபீஸாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இப்போ 1000 ருபீஸாக வந்து மாற்றிருக்கேன். சரிங்களா? சரி, நம்ம ட்ரேடுக்கு வந்து போயிடலாம். ஓகே, நமக்கு எந்த கரன்சி பேரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல கேப் அப்பும் கூட. பட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே வந்து பாருங்க, ஒரு நல்ல டோஜி இந்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக டோஜி பிரேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். திரும்ப பிரேக் ஆகலாங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா பிரேக்குமே வந்து இங்கே ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது கன்சால்டேட் மார்க்கெட்டு. இந்த டோஜி பிரேக் பார்ப்போம். இங்கே பாருங்க, டோஜி வரைகிறவங்களுக்கு அப்புறம் தெரியும் கிளியரா. இது வந்து டோஜி. ஓகேங்களா? எப்பெல்லாம் கேண்டில் வந்து அந்த டோஜி பிரேக் பண்ணியிருக்கோம், ரிவர்சல் போயிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் அதே மாதிரி மேலே வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவையா போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் பாருங்க, கேண்டில் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஏன்னா காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்காக ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இங்கே ஒரு நல்ல காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் இது வந்து ஒரு மேஜரான பையஸ் என்ட்ரிஸும். ஓகேங்களா? அதனால இங்கே போயிருக்கேன். நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. இல்லாட்டி நமக்கு இன்னும் மேலே வந்து இன்னும் சேஃபான என்ட்ரி இருக்கு. இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சேஃபான என்ட்ரி நமக்கு இங்கெல்லாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க.
ஓகே, இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆயிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 2 அலர்ட் போட போறோம். ஒன்று வந்து மேலே பிரேக்குக்கும், ஒன்று கீழே பிரேக். ஓகேங்களா? இன்னும் பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னன்னா, கீழே பிரேக் ஆகி அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பையும் வந்து பிரேக் பண்ணாங்க, இல்லை கேப்ல கரெக்டாக க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா அந்த கேப் பாருங்க, இங்கிருந்து வந்திருக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துலயே வந்து ஒரு நல்ல கேப்பு, இந்த இடத்துல வந்து ஒரு லெவல். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் எப்படி வரும்னு பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்த மார்க்கெட் போவோம், டைம் வேஸ்ட் பண்ணும். இங்கே லெவலுக்கு வந்தவொடனே வந்து நம்ம அலர்ட் போட்டுருக்கோம், நமக்கு அலர்ட் வரும். ஓகே, இந்த இடம் ரெட் கிரீன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு கேப் டவுன். ட்ரேட் எடுத்துக்கணும்னா இங்கே எடுத்தா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு லெவல் பையஸ் என்ட்ரி ஆகக்கூடாது. இன்னும் 7 செகண்ட்ஸ்க்குள்ள இன்னும் கீழே வந்தாங்கன்னா நம்ம எடுக்கலாம், இல்லாட்டி வேணும். இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகிட்டாங்க, பிரேக் ஆகுறாங்க, பட் பர்சன்டேஜ் வந்து 80 ஆயிடுச்சு. இங்க வந்து நமக்கு ஒரு கீழ் லெவல் கூட இருக்கு. மறுபடியும் அங்கேயும் ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க, கரண்ட்டை போயிட்டு இருக்கு கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்டர் செட். கேண்டில் மூவ்மெண்ட் எல்லாம் நமக்கு மேலே போயிடுச்சு. நம்ம ட்ரேட் வந்து இங்கே பிளேஸ் பண்ணோம். ஓகே, நோ ப்ராப்ளம். திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு டியூன் போகும். ஓகே, இதுக்கு மேலே வேணாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இவங்களும் நமக்கு அது ஃபெயில் ஆனாலும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம பண்ணது வந்து ட்ரேட் வந்து இந்த ஏரியாவில், இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சேஃபான ஏரியா, ஏன்னா கேப்புக்கு கீழே. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பெரிய பெரிய விக்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் பிளான் பண்ணி தான் நம்ம போட்டது. ஓகேங்களா? பட் கேண்டிலோட மூவ்மெண்ட் பாருங்க, வேர்டா இருக்கு, கன்சல்டேட் மார்க்கெட்ன்றதுனால. ஸோ அதனால கண்ணாமூன்னு மார்க்கெட் மூவ் ஆகுது. திருப்பி அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? போன ட்ரேட் வந்து நம்ம லாஸ் ஆகிட்டோம், திருப்பி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து 2 ரீசனுக்காக இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் டோஜியோட பிரேக், ஒன்று வந்து ப்ரீவியஸ் டோஜியோட பிரேக்கு. செகண்டு, இந்த டோஜி பிரேக் ஆகி இந்த கேண்டில் பாருங்க கொஞ்சம் வீக்கான கேண்டிலாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்கேன். பட் இங்கே கீழே வந்து நமக்கு ஒரு கியூஎம் லெவல் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ஏரியாவில் வந்து ஒரு கியூஎம் லெவல் இருக்கு. மேபி மார்க்கெட் வந்து அந்த கியூஎம் லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்களான்னு நமக்கு தெரியல இந்த ஏரியாவுக்கு. ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நமக்கு எப்படி வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கன்சிடர் பண்ண மாதிரி அந்த கியூஎம்க்கு சரி, மார்க்கெட் நீ கியூஎம் போனாங்கன்னு தெரியல, கியூஎம் கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். பட் ஈவன் தோ இது வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடான ட்ரேடு தான். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் ட்ரேடு வந்து நம்ம இந்த இடத்துல தான் கரெக்டாக பிளான் பண்ணோம். அந்த இடம் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வின் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த இந்த டோஜி வந்து ஒர்க் ஆகுது, இந்த டோஜி ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே கன்சல்டேட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டோஜிஸ் தான் வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டோஜி வந்து நமக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நம்ம இதை வச்சு நல்ல ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோஜி வந்து ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இந்த டோஜியோட பாடிக்கும் வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த டோஜியோட பாடிக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஓகேங்களா? இதுல ஓரளவுக்காவது நமக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கு. இதுல சுத்தமாவே மூவ்மெண்ட் இல்லை. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சால்டேட் மார்க்கெட் அப்படின்னா கேப் டவுன் வந்தாலும் அது வந்து செல்லுக்கு போகும்னு சொன்னேன்னா, இங்க பாருங்க, கேப் டவுன் வந்தாலும் செல்லுக்கு தான் போயிருக்கு. அதே இந்த இடத்துல கேப் அப் வந்துட்டு திரும்ப செல்லுக்கு போயிருக்கு பாருங்க. ஸோ இன்பிட்வீன் மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க், அதுதான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் கன்சால்டேஷன் ஜோனுக்கோட எண்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் எப்படி பண்றாங்கன்றத பார்க்கணும். கீழே ரவுண்ட் நம்பர் ரீச் ஆகிட்டாங்க. மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, கன்சால்டேட்டர் ஜோன் வந்து இதோட முடியுது. ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்கு. இங்கே ஒரு லெவல் இருக்கு, இங்கே ஒரு லெவல் இருக்கு. இந்த கேண்டில் வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம ஏன் கீழே எடுத்தோம்னா, வழக்கமாக சொன்ன மாதிரி லெவலுக்கு கீழே இருக்க ரவுண்ட் நம்பர் வந்தோடனே நம்ம ட்ரேட் எடுப்போமா, வழக்கமாக இந்த ஏரியாவில் ஒன்று எடுப்போம், கீழே ஒன்று எடுப்போம். பட் நமக்கு இது வந்து பே அவுட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணல, கீழே வந்து மேலே வந்து ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா? இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனை மட்டும் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல அந்த ரவுண்ட் நம்பர் ரீச் ஆன ட்ரேட் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். அந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? ஓகே, அந்த 2 ட்ரேடு வந்து நம்ம இந்த 2 ட்ரேடு இங்கே எடுத்த இந்த 2 ட்ரேடு வந்து நம்ம லாஸ் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னத்தில் வந்து நம்ம முடிச்சிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம பொறுமையாகவே ட்ரேட் எடுக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டும் இல்லை, அவசரம் இல்லை. நமக்கு மார்க்கெட் வந்து நிறையவே இருக்குது. 76% க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் 93 78 க்ளோஸ் பண்ணுறேன். இதில் பாருங்க, இதில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு இவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் டச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கேருந்து ஃபாலோ ஆகுவாங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கீழமும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க, சூப்பராக கேவிஎம் ப்ளஸ் வந்து ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம வந்து சான்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். இல்லாட்டி மினிட்ஸில் போனோம்னா பாருங்க, சூப்பரான என்கல்ஃபிங் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இங்கே கீழே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டாக டவுனில் இருக்கு. இந்த ஓவர்லாப்பிங் ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இந்த ஓவர்லாப்பிங் தெரியுதுங்களா? கேண்டில் அங்கே தான் இப்போ கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கலரை வேணால் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஓகே, அந்த இடத்துல வந்து நான் ஒரு செல்லுக்கு போயிருக்கேன். ஏன்னா கரெக்டாக லெவலில் வந்து ஒரு கேப் அப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். இந்த இடம் நமக்கு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு. அங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் நான். சப்போஸ் கீழே இருக்க ட்ரேட் நமக்கு லாஸ் ஆனாலும் மேலே நம்மள சேவ் பண்ணணும்னு அங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த இடம் தான் கீழே இப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே போயிட்டு இங்கே பால் ஆகுது. பார்த்தீங்களா, டிவிஎம் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளை சேவ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா. ஓகேவா, இதுதாங்க கிவிஎம்மோட மகிமை. கிவிஎம் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க ட்ரேட் அப்படின்னு அதுவுமே ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம லெவல் ரீச் ஆகிட்டோம். கண்டினியூஷனுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வெறும் 100 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். இது நமக்கு வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லெவல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா அது ட்ரெண்ட் லைன்ன்றதுனால கண்டினியூஷனுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். லெஸ் அமௌண்ட் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் லெஸ் அமௌண்ட் வச்சேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா, அதில் அவங்க என்கல்ஃப் ஆகியிருக்காங்க. ப்ரீவியஸாக எல்லாருமே வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடமும் என்கல்ஃப் ஆயிருக்காங்க. ஸோ அதனால கண்டினியூ வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ட்ரேட் வந்து எடுத்தோம். ஓகேங்களா, ஏன் லெஸ் அமௌண்ட் வச்சேன் அப்படின்னா, எனக்கு அதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இல்லை, டவுட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டை, ஓகேங்களா, கியூஎம்ன்றதுனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்சல் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஃபர்தராகவே அவங்க கீழே வருவாங்களா அப்படின்றது டவுட். அதனால தான் வந்து நான் வெறும் 100 ருபீஸ்க்கு இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம். சரிங்களா, ஸோ டோன்ட் திங்க் வேற எதுவும் இல்லை. நமக்கு ஹை ரிஸ்க் வரும்போது நம்ம அமௌண்ட்டை லெஸ்ஸாக வச்சு எடுக்கிறது வந்து நார்மல் தான், ஆர்டினரி. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னொரு ட்ரேட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து ஈவினிங் வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா, இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9 ட்ரேட் எடுத்திருக்கோம். 9 ட்ரேடில் வந்து 3 ட்ரேட்ஸ் வந்து நம்ம லாஸ். ஓகேங்களா, பட் நம்மளோட லெவலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜனவரி 2லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கைப் கிளாஸஸ். யாருக்காவது சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் டெலகிராம் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு அதை எப்படி சேரணும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி, அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். லாஸ்ட் வீக்கில் வந்து முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ கூட அதுக்காக போடுறேன். ஏற்கனவே கிளாஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீடியோஸும் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.